வணக்கம் மகளே, ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் லக்னம் முதல் 12 வீடுகள் அப்படிங்கிற தொடர் காணொளி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு இரண்டாம் இடம் தரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, இரண்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் என்னவற்றை சொல்லும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசினதுதான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான். நம்மளுடைய ஜாதகத்தின் 12 கட்டங்கள் நம்ம வாழ்க்கை தொடங்கியிலிருந்து முடிவு வரைக்கும் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய விஷயம். அதுல இரண்டாம் வீடு எதையெல்லாம் சொல்லும், இரண்டாம் வீடுங்கிறது என்ன காரகத்துவங்களுடையது, அதாவது கிரக காரகத்துவங்கள் அப்படிங்கறத நம்ம தனியா பார்த்திருப்போம். ஒரு வீட்டிற்குன்னு ஒரு தன்மை உண்டு. இது மேஷம் முதல் மீனம் வரை அப்படி இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தின் இரண்டாம் வீடுகள் எதை உங்களுடைய ஜாதகத்தில் கொடுக்க போகிறது இல்லது எடுக்க போகிறது அப்படிங்கறதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இரண்டாம் இடம் அப்படிங்கறது முதல்ல பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குடும்பத்தை முதல்ல குறிக்கும். உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அமைய போகிறது. இது பிறந்த வீட்டு குடும்பம் அல்ல, நீங்கள் திருமணம் ஆகி உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைத்துக் கொள்ள போகிறீர்கள். அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதுல இருந்து வரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு எப்பேற்பட்டதாக இருக்கும். சுபகிரகங்கள் இருப்பது எப்பொழுதுமே சிறப்பு இரண்டாம் இடத்துல. அதுவும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நன்மைகளை படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு சுத்தம் எப்படி இருக்கும், வாக்கு கொடுத்தால் செய்வீர்களா, உங்களுடைய குரல் எப்படி இருக்கும், நன்றாக பேசக்கூடுமா, நன்றாக பேசி இப்ப மார்க்கெட்டிங் இருக்கவங்களுக்கு எல்லாம் 2, 3ஆம் இடம் வாக்கு மற்றும் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அந்த 2 இடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு இனிமையாக பேச போகிறீர்கள், அடுத்தவர்களை காயப்படுத்த போகிறதா, உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு மருந்து போட போவதாக அமையக்கூடியதான்னு நிறைய விஷயங்களை நீங்க இரண்டாம் இடத்துல இருந்தா எப்பொழுதுமே எடுக்க வேண்டியிருக்கும். இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு வாக்குஸ்தானம் அப்படிங்கறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதே போல தனம், உங்களுடைய அடிப்படை கல்வி எப்படிப்பட்டதாக இருக்க போறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு இரண்டாம் இடத்துல, ஏன்னா இப்போ அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்றோம், அதனால நான் இதை சொல்றேன். ஒரு குழந்தைக்கு டிலேடு ஸ்பீச் இருக்கு அப்படின்னா இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும், அல்லது இரண்டாம் அதிபதியை பார்க்க வேண்டும். அங்க பாவகிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ இருக்கும் பொழுது ஸ்பீச்ல சின்ன சின்ன டிலேஸ் அந்த குழந்தைங்களுக்கு இருக்க செய்யும். அதே போல அடிப்படை கல்வியில சாதாரணமாக இருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய மேல்கல்வி வீடுகள் நம்ம பார்ப்போம். பட் இரண்டாம் இடத்துல ஒரு பாவி இருக்கும்பொழுது அடிப்படை கல்வி சிக்கல்களும், அடிப்படை கல்வியை முழுமையாக முடிக்க முடியாத தன்மையும், அல்லது இடம் மாறி படிக்கக்கூடிய அமைப்பும் இந்த இரண்டாம் இடத்துல இருந்து ஒரு குழந்தைக்கு வரும். வலது கண் அப்படிங்கறது இரண்டாம் இடம் குறிக்கும். உங்களுடைய வாக்கு, பேச்சு, உங்களுடைய சிரிப்பு, இது எல்லாமே இரண்டாம் இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல உங்களுடைய பண வரவு என்னவதாக இருக்கும் அப்படிங்கறதையும் இரண்டாம் இடம் குறிக்கும். இதுல குடும்பத்தாரோட சப்போர்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதும் இரண்டாம் இடம் குறிக்கும். பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அது டீடைல்டா 10ஆம் இடத்துல பார்ப்போம். பட் இங்க இரண்டாம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு உங்களது குடும்ப தொழில் அமையுமா, உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தொழிலுக்கு எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்க போகுது, அல்லது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த இரண்டாம் இடம் கொடுக்கும். இரண்டாம் இடத்துல இருந்து எல்லாமே நல்லதுதானா, ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லதுதான். சில பிரச்சனைகளும் இரண்டாம் இடத்துல இருக்கு, அதுவும் நம்ம பார்த்துடலாம். 2, 7 பொது மாரகஸ்தானம். அதனால உங்களுக்கு கண்டம் இருக்கிறதா, பிணிப்பீடை இருக்கிறதா, பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறதையுமே இந்த இரண்டாம் இடத்துல இருந்தா எடுக்கணும். ஒருத்தருடைய உடல் சரியில்லை, ஒரு வயதான ஒருவர், பெரியவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு ஜாதகம் பார்க்கும்போது 2, 7 கனெக்டிவிட்டி தசாபுக்திகளோட வருதா, அல்லது 2, 7 பாவிகள் கோச்சாரத்துல போயிட்டு இருக்காங்களா அப்படிங்கறதையும் சேர்த்தே பார்க்க வேண்டி வரும். ஏன்னா அது உங்களுக்கு அகெயின் அவர்களுடைய பிணி சீக்கிரம் சரியா போறதா இல்ல வேர்ஸ்ட் ஆக போதா, அது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு சொல்லக்கூடியது. இந்த இரண்டாம் இடத்தை முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். திடீர் பண வரவையும் சில இடங்கள்ல இந்த இரண்டாம் இடம் குறிக்குது. நம்மளுடைய வசீகரம் எப்படி இருக்கும், எவ்வளவு அழகாக நாம் இருக்க போகிறோம். எப்படியுமே லக்னம் தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லக்னத்தை பார்த்தவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். லக்னம் தான் நீங்கள் எப்படிப்பட்டவர், உங்களுடைய அழகு என்ன, பார்ப்பதற்கு எப்படி இருக்க போறீங்கன்னு சொல்லணும்னாலும் இரண்டாம் இடத்திற்கு ஒரு நல்ல வசீகரத்தன்மை உண்டு. பார்த்த உடனே பிடிச்சிரும் ஒருத்தவங்களை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அவங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும், அவங்க பேசுறது ரொம்ப இனிமையா இருக்கும். இந்த மாதிரியான நிறைய அமைப்புகள் இயல்பாகவே அமைவது அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல இருந்து வரக்கூடியதான். காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் ரிஷபம் அப்படிங்கிறதுனாலையும் அங்க சந்திரன் உச்சமாகிறதுனாலையும் பொதுவாகவே இரண்டாம் இடம் நன்மையாக இருப்பவர்கள், சுபக்கோள்கள் இருப்பவர்கள், இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கப்பட்டவர்கள் பார்த்தவுடன் வசீகர தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வயது ரொம்ப லேட்டா தான் வயசாகும், அவங்களுக்கு முதுமை சீக்கிரமாக அணுகாது. அதே போல அவர்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்திலும் இந்த இரண்டாம் இடத்துக்கு கொஞ்சம் பார்ட் இருக்கவே செய்யுது. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல அவர்களுக்கு பிணிப்படை இருக்கிறதா, கண்டம் இருக்கிறதாங்கிறது இந்த இரண்டாம் இடம் சொல்லும் பொழுது, அது சுபத்துவமாக இருக்கும் பொழுது நீண்ட ஆயுளுக்கு பெரிய பிணிப்பீடை இல்லாமல் வசீகர தோற்றத்தோட அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கறதையும் நம்ம அதுல முக்கியமான பாயிண்டாக எடுத்துக்கணும். இதெல்லாம் போக இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்ம முக்கியமா பாக்குறது மணி. சோ மணி கம்ஸ் ஃப்ரம் செகண்ட் ஹவுஸ் இன் a very great place. நம்ம
2, 4, 8, 10 பணவரஸ்தானங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் 2ஆம் இடம் அப்படிங்கிறது சுய சம்பாத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்கும், தன் உழைப்பால் அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்க போகிறார்கள், குடும்பத்திற்கு எவ்வளவு செலவு செய்ய போகிறார்கள், குடும்பத்திற்கே மொத்தமா செஞ்சிருவாங்களா, இது எல்லாமே 2ஆம் இடத்துல இருந்து வரக்கூடியதாக தான் இருக்கும். லக்னத்தை பார்க்கும் பொழுது நம்ம லக்னம் மட்டும் பார்த்தோம், அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கல. அது ஒரு தனி வீடியோவா பெரிய அளவுல சொல்லணும் அப்படிங்கிறதுனால. ஆனா 2ஆம் இடத்துல அந்த காணொலியும் பாருங்க கண்டிப்பாக. ஆனால் 2ஆம் இடத்தை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அது என்னென்ன நன்மை செய்யும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். 2ஆம் இடத்தில் சூரியன், சம்பாத்தியத்தில் ஆசை, தூள் பறக்கக்கூடிய காரசாரமாக விவாதிக்கக்கூடிய தன்மை, அதுல உண்மை தன்மையும் இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு வாக்கு பலிதம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சூரியன் சனி இரண்டுமே 2ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது வாக்கு பலிதம், வாக்கில் உண்மை தன்மை, நம்பகத்தன்மை, நம்ப வைக்கும் மாதிரியாக பேசக்கூடிய தன்மை. அங்க சூரியன் கெட்டு போச்சுன்னா அவங்க வேற மாதிரி பேசுவாங்க, தனக்கானது வந்து சுயலாபத்திற்காக பேசுவாங்க அப்படிங்கறது அவங்க மறுக்க முடியாது. என்றாலும் கூட 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அப்படிங்கிறது எப்பொழுதுமே வாக்கு சாதுரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே போல 2ஆம் இடத்து சூரியன் உங்களுடைய முகத்தையும் வசீகரமாக்கும். சூரிய சந்திரர்கள் எப்பொழுதுமே நம்மளுடைய தோற்றத்துக்கு மிக முக்கிய பங்களிக்கக்கூடியவர்கள். சோ 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல தோற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அப்படிங்கிறது அரசு சம்பாத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. நல்ல நிலைமையில இருந்தாரா அவர்களே அரசு வேலையில் இருக்கக்கூடிய தன்மையும் 2ஆம் இடம் சேர்த்து கொடுக்கும். ஃபியூச்சர்ல கண் பிரச்சனை மற்றும் பல் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 2ஆம் இடத்திற்கு சூரியன் உண்டு அப்படின்னா அது மிகையே அல்ல. ஆமா, அவருக்கு வந்து அந்த இடத்துல இருக்கும்பொழுது கண் பிரச்சனை மற்றும் பல் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அவர் நல்ல நிலைமையில இருந்தா சின்ன வயசுல வராது, அவர் கொஞ்சம் கெட்டு போயிருந்தா ஃபியூச்சர்ல அது மாதிரியான அமைப்புகள் ஏற்பட. அடுத்ததாக 2ஆம் இடத்தில் சந்திரன். 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது இனிக்க பேசக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர் வளர்பிறை தேய்பிறை பொறுத்து அவர்கள் கடுமையான வார்த்தை பேசக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது நல்ல முக அமைப்பு, பல் அமைப்பு, கண்கள்ல பாதிப்பு இல்லாத தன்மை அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். சில பேருக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனுக்கு பாவ சேர்க்கை இருந்தால் கண்ணாடி அணியக்கூடிய அமைப்பும் ஏற்படலாம். சூரியனுக்கும் உண்டு, சந்திரனுக்கும் உண்டு. ஆனால் 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது சிறப்பு என்று சொல்லலாகாது. ஏன்னா நிறைய பேசுவாங்க. சந்திரன் வந்து நினைத்து நினைத்து மாறக்கூடியவர் அப்படிங்கறதுனால நிறைய பேசுவாங்க. அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருவேன், அவ்வளவு பணம் சம்பாதிச்சிருவேன். ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. அவர்களால் சம்பாதிக்க முடியும், ஆனால் அது சரியான முறையில் சேர்த்து வைப்பதோ சரியான முறையில் செலவு பண்ணுவதோ யாருக்கும் பிரயோஜனமாக செலவு பண்ணுவதுன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து வளர்பிறையும் தேய்பிறையும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுனால வளர்பிறை தேய்பிறைக்கு உட்பட்டதாகவே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறவர் கஞ்சத்தன்மையை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். பணத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு செலவு பண்ணுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தனக்கானது செய்யும் போது சந்தோஷமா இருப்பாங்க, அதுலயுமே கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையே அல்ல. நிறைய பேச்சு, செயல் திறமை அவ்வளவு இல்லை அப்படிங்கிறதுனால சந்திரன் இங்கே வளர்பிறையாக பஞ்சமி திதி தாண்டி இருந்தால் மட்டுமே அது நன்மையை எடுத்துக்க முடியும். வளர்பிறை தேய்பிறைக்கு உட்பட்டு சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பது வசீகரமான பேச்சு மற்றும் முகத்தோற்றத்தை கொடுப்பதை தாண்டி சில நெகட்டிவும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதிகார பேச்சு, அடுத்தவர்களை கவரக்கூடிய ஆனால் போல்டான அதிகாரத்துவம் வாய்ந்த என்ன சொல்றது, பேசும்பொழுதே வந்து அந்த அதிகாரம் தெரியும் அவர்களுடைய பேச்சுல, அந்த மாதிரியான ஒரு தன்மை கொடுப்பார். 2ஆம் இடத்தில் தனித்து செவ்வாய் இருப்பது, அதுவும் பாவிகள் வீட்டுல செவ்வாய் இருப்பது, ஆட்சியான செவ்வாய் இருப்பதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஏன்னா இவர்களுடைய பேச்சு உண்மையிலேயே இவர்கள் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை மேஜரா போக்கஸ் பண்ற மாதிரி காமிச்சிரும். அதனால 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நிதானமாக பேச பழகி கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நன்மை தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது போக இது 2ஆம் இடத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான செவ்வாதோஷத்தையும், மற்ற செவ்வாதோஷ நிவர்த்தி இல்லாம இருந்தால் அது கடினமான செவ்வாதோஷம் தான், கடுமையான செவ்வாதோஷம் தான். அது போக பிணி பீடைகளையும் கண்டங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் செவ்வாதசையில் ஏற்படும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது பிணி பீடைகளையும் கண்டங்களையும் சேர்த்தே கொடுக்கக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்க ஓரளவுக்கு ஆண்களுக்கு இருக்கும் பொழுது நல்ல ஆளுமையான ஒரு வசீகரமான ஹேண்ட்ஸமான தோற்றத்தை கொடுக்கும். அது சந்திரனும் கொடுக்கும், இதுவும் கொடுக்கும். ஆளுமை, அந்த ஆண் தன்மையை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து இது 100% நன்மையான அமைப்பு அப்படிங்கறத முழுமையாக எடுத்துக்க முடியாது. புதன் வந்து 2ஆம் இடத்தில் இருப்பது அவர்களுக்கு சுபர்களோட தொடர்பு கிடைப்பது, அதாவது சுக்கிரன் புதன் காம்பினேஷன், அதே போல குரு புதன் காம்பினேஷன், இதெல்லாம் இனிமையான குரலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றாக பாட தெரிந்தவர்களாக இருப்பார். பொதுவாகவே ரிஷபத்துல புதன் அல்லது மிதுனத்துல புதன் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நல்ல இனிமையான பேச்சும் குரல் வளமும், நெடிய காலத்திற்கு நன்றாக பாடக்கூடிய தன்மை, நன்றாக பேசக்கூடிய தன்மை, பேசியதே வந்து தொழிலாக எடுத்துக்கக்கூடிய தன்மை எல்லாம் கொடுக்கும். ஏன் மற்ற கிரகங்களா கொடுக்காத புதன் கொடுக்குமா அப்படின்னா, புதன் வந்து கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். கால புருஷனுக்கு 3ஆம் இடத்தை குறிக்கக்கூடியவர். அவர் 2ஆம் இடத்துல வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நன்றாக பேச்சு திறமையும் சாதுரியமான பேச்சையும்
பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மைகளும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். கடன் வாங்கக்கூடிய தன்மையை ஓரளவுக்கு கொடுக்கும். ஏன்னா இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான். ஸோ கடன் வாங்குவது, செலவினங்கள் கொஞ்சம் நிறைய இழுத்து விடுறது, பந்தாக்குன்னு செலவு பண்றது, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய தன்மையாக புதன் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையே அல்ல. நல்ல கல்வியை கொடுத்துரும். ஏன்னா அடிப்படை கல்வி அப்படிங்கிறதும் 2ஆம் இடம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில நல்ல அடிப்படை கல்வியும், அடிப்படை கல்விகளை நல்ல தேர்ச்சியும், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்னு வரக்கூடிய ஒரு தன்மை. ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்துல 2ஆம் இடத்துல புதனோட சுக்கிரனோ குருவோ சேர்ந்து இருந்துட்டா அவங்க கிளாஸ் டாப்பராகவே தான் வருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 இடங்களை தாண்டி அவங்க வேற எங்கேயும் நழுவி போகவே மாட்டாங்க. அந்த வகையில சிறு வயது ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியதும் 2ஆம் இடத்துல, படிப்பு ரீதியான நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியதும் 2ஆம் இடத்துல வந்துடும். பேச்சே தொழிலாக அமையக்கூடியது. இந்த நகைச்சுவை நன்றாக பேசக்கூடியவர்கள். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாண்டப் காமெடி அப்படி இப்படின்னு நிறைய சொல்றோம். முன்னாடி அது விகடகவி யோகம்னு கூட ஒரு விஷயத்துல அது இருந்திருக்கு அப்படின்னாலும் இன்றைக்கு பேசி சாதிக்கக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. பேச்சு மூலியமாக நிறைய விஷயங்களை மார்க்கெட் பண்ண முடியும். செல்ஃப் மார்க்கெட்டிங்ல இருந்து நம்ம ஒரு பொருளை மார்க்கெட் பண்ற வரைக்குமே நமக்கு பேச்சு சாதுரியம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதற்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். காமெடியன்ஸா இருக்கிறது, ஸ்டாண்டப் காமெடி பண்றது, நகைச்சுவை கலந்து தினசரி பேச்சுக்கே. சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும், அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருந்தா கூட அவர்கள் பேசும்பொழுது காமெடி நல்லா இருக்கும். சர்க்காசமா பேசி அவர்களுடைய காரியம் சாதிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். ஆக புதன் 2ஆம் இடத்துல இருப்பது அவர் பாவிகளோடு சேராத வகையில் நன்மை அப்படின்னே நீங்க வந்து எடுத்துக்கலாம். நல்ல முக பொலிவையும் தரக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பாக புதனுக்கு ஓரளவிற்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக சுக்கிரன் காலபுருஷனுக்கு 2ஆம் வீட்டை குறிக்கக்கூடியவர். அதனால இவர் 2ஆம் இடத்துல எந்த ஜாதகத்துல எந்த லக்னத்துக்கு இருந்தாலும் அவருக்கு அந்த இடத்துல ஒரு வலு கிடைக்கும். எப்பொழுதுமே காலபுருஷ தத்துவத்தை நம்மளுடைய ஜாதகம் பார்க்கும்பொழுது பொருத்தி பார்த்து பழக வேண்டியது ஜாதகம் கற்றுக்கொள்வர்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது நல்ல முகப்பொழிவு, வசீகரமான சிரிப்பு, வசீகரமான முகம், அழகிய முகம், பார்த்தவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய கண் அமைப்பு, பல்வரிசை, அதே போல நல்ல அழகிய தோற்றத்தை கொடுக்கும். பெண்களுக்கு இருந்தா இன்னுமே கவர்ச்சிகரமாகவே இருக்கும். ஆண்களுக்கு இருந்தாலுமே அது ஒரு ஆளுமைன்னு சொல்றதை விட ஒரு ஈர்ப்பை வந்து நல்ல நிலைமையில கொடுக்கும். பொதுவாகவே இந்த சுக்கிரன் புதன் சூரியன் அப்படிங்கிறவங்க முக்கூட்டு கிரகம் அப்படிங்கறதுனால அவங்க 2ஆம் இடத்தில் 3 பேரும் தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னா நான் சொன்ன இது எல்லாமே வந்துடும். ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, கவர்ச்சிகரமா இருப்பாங்க, மற்றவர்களை சுண்டி இழுக்கக்கூடிய அழகு இருக்கும், நல்ல பேச்சு இருக்கும், வசீகரம் இருக்கும். பார்த்த உடனே ஒருத்தரை பிடிச்சிருந்தாலும் அவர்கள் பேச பேச இனிப்பாக இருப்பது, பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது, நல்ல குரல் வளம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி புதன் சுக்கிரன் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்தா டெஃபினட்டா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல பாட்டு சொல்லிக் கொடுப்பது, பேசும் திறமை சொல்லிக் கொடுப்பது, அங்க சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது நல்ல நிலைமையில அவர்கள் பேச்சு போட்டிக்கு சேர்த்து கொடுப்பது, கம்யூனிகேஷன்ல நல்லா வருவது, மார்க்கெட்டிங் உள்ள நுழைவது, நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடமாகவே இருக்கும். குடும்பத்தின் ஒத்துழைப்பு சம்பாதிப்பதுல கிடைக்கும். இவருடைய சம்பாத்தியத்தை சேர்த்து வைக்கக்கூடிய, நல்ல நிலைமையில் செலவு செய்து அதை முன்னேற்றமாக கொண்டு செல்லக்கூடிய லைஃப் பார்ட்னர் கிடைக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆணாக இருக்கும் பட்சத்துல ஒரு படி மேல மனைவியின் துணை வந்து பெரும் அளவுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெண் குழந்தைகள் பிறக்கும் பொழுது 2ஆம் இடத்தில் சுக்கிரன், அவர்கள் குழந்தைகள் வளர 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 இவர்களுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேம்படும் அப்படிங்கிற கேரண்டியுமே நம்ம சொல்லலாம். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது ஒரு மினிமம் கேரண்டி, நம்மளுடைய சம்பாத்தியத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி. காசு வேணும்னா வரும்பா அப்படிங்கிற மாதிரிதான். சிம்ம லக்னம் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து நீச்சபங்கம் கிடைச்சிருக்கு, வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கிறான், அல்லது சந்திரகேந்திரம் அடைஞ்சிருது அப்படின்னா கூட, நீச்ச சுக்கிரனாகவே இருந்தா கூட மினிமம் கேரண்டி ஆஃப் ஏர்னிங் இன் லைஃப் அப்படிங்கறத கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆக சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு என்றே எடுத்துக்கலாம். பேசும் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசணும். 2ஆம் இடத்துல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து சில பிரச்சனைகளும் சேர்த்து எழுப்போம் அப்படிங்கறதுனால ரொம்ப அதீதமான வாக்குறுதிகளை கொடுப்பது அப்படிங்கிறது சுக்கிரனும் சந்திரனும் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்காகவே நிறைய வேலை செய்து நிறைய பொருள்களை செலவு செய்யற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும். சொன்ன வேலையை செய்யவில்லை அப்படிங்கிற கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்களால் எப்பொழுதும் சில தொந்தரவுகளையும் சந்திக்க வேண்டி ஏற்படலாம். இப்ப நம்ம சொன்ன சிம்மத்தையே எடுத்துக்கலாம். சிம்மத்திற்கு வந்து முழுவதுமாக சுக்கிரன் நல்லவர் கிடையாது. சோ அவர் 2ஆம் இடத்துல நீச்சமாகும் போது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள், கணவனோ அல்லது மனைவியோ, அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களால வரக்கூடிய சிக்கல்களையும் சந்திப்பதாக இருக்கும். சோ 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதுல ஒரு சின்ன மைனஸ் இது வந்து இருக்கு. அதை கண்டிப்பா வந்து நம்ம பாத்துக்கணும். மற்றபடிக்கு நல்ல அமைப்பு தான். பெண்களாலேயே லாபம் அடையக்கூடிய அமைப்புமே இதுதான் அப்படிங்கிறதுனால அது ஒரு நல்ல அமைப்பு தான். இருப்பினும் இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து காஷனா இருக்கணுங்கிறது முக்கியம். இவர்களுக்கு நன்மையும் பெண்களால் தான் நடக்கும், பிரச்சனையும் பெண்களால் தான் நடக்கும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அடுத்ததாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் குரு. குருவுக்கும் எப்பொழுதுமே 2ஆம் இடத்துல ஒரு நல்ல தன்மை வந்து கிடைக்கும். தனாதிபதி
ஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறதுங்கிற ஒரு சின்ன நெகட்டிவ். அவர் ஆட்சி பெறாமல் இருந்தால் அது சிறப்பு. ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் கண்டிப்பாக பொருளாதாரத்துக்கு அலைய விட்டுருவாரு. மிதுன லக்ன ஜாதகம் 2ஆம் இடத்துல குரு ஆட்சி அப்படின்னா ஒன்னா இவங்களுக்கு திருமணத்துல சிக்கல்களை கொடுத்துருவாரு, அல்லது குழந்தை பேர்ல சிக்கல் கொடுத்துருவாரு, இல்ல சம்பாதியமே பிரச்சனை கொடுத்துருவாரு. நல்லா படிச்சிருப்பாங்க, சூப்பரா படிச்சு பெரிய படிப்பு பிஎஸ்சி வரைக்கும் எல்லாம் கூட படிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் அங்க உச்சம் இல்லைங்களா, அதனால அந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குண்டான வேலை வாய்ப்பு கிடைக்காமல் திறமைக்கு உண்டான அளவுக்கு சம்பாத்தியம் இல்லாமல் திண்டாடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுத்துருவாங்க. அதனால அவர் ஆட்சி வலுவோ உச்ச வலுவோ மட்டும் பெறாமல் 2ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2ஆம் இடம்ங்கிறது அடிப்படை கல்வி. குரு தான் வந்து படிப்புக்கு மிக 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 முக்கியமானவர். நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கணும், நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், படிப்பின் மேல ஆர்வம் ஏற்படணும் அப்படிங்கிறது எல்லாமே 2ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது தன்னை போல வந்துடும். ஒழுக்க சீலர்களாக இருக்கக்கூடிய அமைப்புமே 2ஆம் இடத்தில் கெட்டு போகாத குரு கண்டிப்பாக கொடுப்பார். அப்படிங்கிறதுனால பேசிக் கேரண்டி இருக்கு அப்படிங்கிறதே நம்ம சொல்லிடலாம். தனுசு லக்னமா இருந்து 2ஆம் இடத்தில் குரு நீச்சமாகவே இருந்தாலும் கூட அவர்களுக்கு பேசிக் கேரண்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் படிப்பு மற்றும் பணம் அப்படிங்கிறதுல வந்து வந்துடும். குடும்பம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா நகர்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். பொதுவாக இவர்களவே காரியம் செய்வதில் ரொம்ப ஸ்லோவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து குரு கொடுத்துருவாரு. அவர் கொஞ்சம் ஸ்லோ கிரகம், கொஞ்சம் நம்மள மந்தப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து கொடுத்துருவாரு. அதனால அது பார்த்துக்கணும். கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்ல உடல்ல பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கறதுனால அதையுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பார்த்துக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக பொருளாதார சிக்கல்களை கொடுத்தே தீர்வார். வாக்கு வன்மையை கொடுப்பார். எங்களை மாதிரியான ஜோதிடர்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி இருப்பது, சனி பார்ப்பது அப்படிங்கறதா சிறப்பு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஸ்லோவா பணம் சம்பாதிக்க கொடுத்துமே 40 வயசுக்கு மேலதான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொடுத்துருவார். ஸ்லோவா தான் சம்பாதிக்க முடியும். குடும்பத்தின் ஒத்துழைப்பை கெடுப்பார். குடும்பத்துல வந்து குடும்பம் அமைவதையே லேட் ஆக்குவாரு. அதே போல குடும்பத்தின் ஒத்துழைப்பை கெடுப்பாரு. லக்னத்திற்கு பாவராக இருந்து 2ஆம் இடத்துல அமைந்தால் அவர் சார்ந்த ஆதிபத்தியங்கள் குணமாகவும் காரகத்துவம் குணமாகவும் ஹெல்த் இஷ்யூஸை வந்து கொடுக்கறதுக்கு கண்டிப்பா வந்து கொடுத்துருவார். அதனால அதுவுமே வந்து சனி 2இல் இருப்பது சிறப்பு அல்ல. ஆட்சி வலு பெறாமல் இருந்தால் ஓரளவுக்கு ஓகே. ஆனாலும் முக தோற்றத்தை கெடுப்பார், முகத்தில் சில சிக்கல்களை கொடுப்பாரு. கொஞ்சம் பாற்ற உடனே வந்து கொஞ்சம் உருவ தோற்றத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் தெரியற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருவார். இது போக வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுலயும் சிக்கல்களை கொடுப்பார். வாக்கு கொடுத்து அதுக்காகவே வேலை உழைப்பு செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பை கொடுப்பார். ரொம்ப ஸ்லோவா மணி கொடுப்பார். சனி மந்தன் அப்படிங்கறதுனால ஸ்லோவா தான் பணம் வரும். சோ இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸே ஸ்லோவா பணம் வர்ற மாதிரி தான் போடணும். தடா முடான்னு உங்களுக்கு வராதுங்கிற அட்வைஸை நாங்களே கொடுத்துருவோம். பிகாஸ் அவர்களுடைய ஜாதகம் அப்பேற்பட்டதாக இருக்கும். கடைசியாக ராகுகேதுவை பொறுத்தவரை அவர்கள் 2ஆம் இடத்தில் இல்லாமல் இருப்பது சிறப்பு. உபஜயஸ்தானங்கள் தான் ராகுகேதுவுக்கு எப்பொழுதுமே நன்மை தரக்கூடியது. ஆனால் 2ஆம் இடத்தில் ராகுகேது இருப்பது திருமணத்தில் ராகுகேது தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஆகிவிடும். சோ அதனால ராகுகேது தோஷத்தோட தான் வந்து இணைப்பு பார்க்கணும். லக்னம் 2ஆம் இடம் ரெண்டுக்குமே இந்த அமைப்பு வந்துடும். அதே போல பாத்தீங்கன்னா வாக்கு சுத்தம் இல்லாம பண்ணிடுவார். பொய் பேசக்கூடிய அமைப்பு. ராகு இருந்தாருன்னா அவர் ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணி அவர்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்புன்னு வரும். கேது இருந்தாருன்னா தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடியது, குறைவாக பேசக்கூடியது, அல்லது வந்து அடிப்படை கல்வியில வந்து சிக்கல்களை கொடுத்து விடுவது. அடிக்கடி ஸ்கூல் மாத்தணும், அடிக்கடி ஊர் மாத்தணும், அதுல வந்து சிக்கல்கள், படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போறது. கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது மேக்சிமம் அவர் கம்மியா பேசுறது அல்லது பேச்சுல டிலே அதெல்லாமே வந்து கொடுத்துருவார். ஜோதிடர்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருப்பது ஒரு மாதிரியான ஞானத்தோடு பேசக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது சிறப்பல்ல, கண்டிப்பாக சிறப்பல்ல. முகத்தோட்டத்துல ராகுவாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீச்சர்ஸ், ஆனா பார்த்த உடனே கவர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ராகு கொடுப்பார். சில பேர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் இருக்காது ஃபேஸ், ஆனா அவங்களை பார்த்த உடனே அழகா இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அது மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட கேது 2ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது அந்த முகத்தோட்டத்தில் பல்ல உடைக்கிறது, நெத்தியில புருவத்துல வந்து அதாவது பார்த்த உடனே ஒரு குறை தெரியக்கூடிய அமைப்பை வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுகள் நிச்சயம் கொடுப்பார்கள். பேச்சு விஷயத்துல இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். கேது பர்டிகுலரா 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்ப ஒத்துழைப்பை கெடுப்பார். பணம் சம்பாதிக்கும் தன்மையில குடும்ப ஒத்துழைப்பை கெடுப்பார். அதிகம் செலவு செய்யக்கூடிய கணவன் மனைவியை கொடுத்துருவார். அதனால இவங்க சம்பாதிச்சு செலவு பண்ணி அவங்க வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஃபேமிலிக்கு. பட் பத்தல அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ 2ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது இது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ராகு கேதுகளை பொறுத்தவரை அவர்கள் உபஜயஸ்தானத்தில் இருப்பதே சிறப்பு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு 2ஆம் இடத்தின் தன்மைகள் என்னென்ன, அது என்னென்னலாம் சொல்லக்கூடும், எந்தெந்த கிரகங்கள் 2ஆம் இடத்தில் இருந்தால் அது என்ன நன்மை தீமைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம், ராதே கிருஷ்ணா.